வெல்கம் டு டாப் ஐஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் மோட்டிவ் வேர்ட் பார்த்துடலாமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவெயிலே அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த வேர்ட். ஓகேவா? ஸோ ட்ராவெயிலே அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கம் இங்கிலீஷ் வேர்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம்திங் டிஸ்கவர்ட் பை சான்ஸ் லக்கிலி. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு இது. ஸோ சம்திங் டிஸ்கவர்ட் பை சான்ஸ் லக்கிலி அப்படின்னா லக்கிலியாக ஒரு சான்ஸை நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது ஸோ அதில் வந்துட்டு ஒரு என்ன டிஸ்கவர் ஆகுதோ சம்திங் டிஸ்கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ வந்து சான்ஸ் எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு நீங்கள் எப்போதுமே கிராப் பண்ணிக்கணும். ஸோ கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் when it is red hot. அப்புறம் வந்துட்டு hit the iron when it is red hot அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சான்ஸ் கிடைக்கும் போது வந்துட்டு அதை யூஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் லக்கிலி உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் புது விதமாக வந்துட்டு உங்களுக்கு ஹாப்பி தரக்கூடிய வந்துட்டு இன்வென்ஷன்ஸ் வரலாம், டிஸ்கவர் ஆகல திங்ஸு. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு ட்ராவெயிலே அப்படிங்கிற வேர்ட். ஓகேவா? ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேவா? ஸோ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்துட்டு ஒரு நவரத்னா கம்பெனி அப்படின்னா வந்து பப்ளிக் செக்டார் தான். ஓகேவா? ஸோ வந்து பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு நியூ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பினேஷ் குமார் தியாகி. ஓகேவா? பிகே தியாகி, கேப்டன் பிகே தியாகின்னு சொல்லுவாங்க. ஸோ பினேஷ் குமார் தியாகி தான் இப்போ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஓகேவா? ஸோ ஃபார் நெக்ஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபவுண்டட் டு 2 October 1961 மும்பை. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குதுல்ல. ஸோ அது எப்போ ஃபவுண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 October 1961 சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பையில் இருக்கு. ஓகே, மாடர்ன் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாச்சால் வில்லேஜ். ஓகேவா? ஸோ பாச்சால் வில்லேஜுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் யூபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டு ஹாவ் RO வாட்டர் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட். ஓகேவா? ஸோ ஜல்ஜீவன் மிஷன் மூலிமா வந்துட்டு வாட்டர் டு எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட். ஓகேவா? ப்ரொவைட் பண்ணுறது அது வந்து கவர்மெண்ட் மிஷன். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RO வாட்டர் டு எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு வந்துட்டு யூபியில் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வந்து பேலி டிஸ்ட்ரிக் பாட்டல் வில்லேஜில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ RO வாட்டர்னா என்ன? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு நடக்குது. இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு பண்ணி வந்து ஒரு 4 RO செட் பண்ணி ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணி எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வில்லேஜ் இன் ஸ்டேட். ஓகேவா? யூபி லொக்கேட்டட் இன் பேலி டிஸ்ட்ரிக் யூபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அரவுண்ட் 7,000 பீப்புள்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த RO வாட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பாட்டல் வில்லேஜ் பேலி டிஸ்ட்ரிக்ட் யூபி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd largest எக்கானமி. சரியா? ஸோ ப்ளூம்பர்க் ஆஸ்பர் ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5th largest எக்கானமியாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, SBI வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் எமர்ஜஸ் 3rd largest எக்கானமி ஆஃப் வேர்ல்டு பை 2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2029. ஓகேவா? நாட் 19, 2029. 19 தான் முடிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டு 29ல் வந்துட்டு SBI ரிப்போர்ட் படி இந்தியா வந்து ஒரு 3rd largest எக்கானமியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதை வச்சு ஓகே அவங்களுக்கான வந்து சில சிஸ்டம் வச்சு அவங்க வந்துட்டு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ SBI ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இருக்கிறது என்னது, அமெரிக்கா இருக்குது, சைனா இருக்குது, ஜப்பான் இருக்குது, ஜெர்மனி இருக்குது, இந்தியா இருக்குது. ஸோ இந்தியா வந்து 5th பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறது படி பார்த்தோன்னா ஜெர்மனியை வந்து 2027 அதுக்கு முன்னாடி இருக்க ஜெர்மனியை வந்து 2027 சர்ப்ரைஸ் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு 2029 ஜப்பானையும் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு 3rd பிளேஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சர்ப்ளஸ் டெவலப்பிங்காக தான் நம்ம கண்ட்ரி வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ 10th பிளேஸ்லேருந்து 5th பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம. ஓகே, 11th பிளேஸ்லேருந்து 5th பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ அப்போ 5thலேருந்து 3rd வந்து பை 2029 வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, SBI as per SBI ரிப்போர்ட். ஓகே, ஸோ 4th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்பாட் கார்டவியா பாத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த கார்டவியா பாத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்டவியான கடமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ராஜ் பாத்னா இந்த டெல்லியில் இருக்கும்ல நம்மளோட
பெரைட்ஸ்லாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா, ராஜா பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ் பாத் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ரிபப்ளிக் டேக்கெலாம் வந்துட்டு பெரைட் நடக்கும். ஓகேவா. ஸோ அந்த இடத்துலலாம் அந்த ராஜபாதை இந்தியா கேட் அந்த ரோடு இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ராஜபாதை அப்படிங்கிற நேம் வந்துட்டு இப்போ கடமை, தமிழில் சொன்னால் கடமை பாதை அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஸோ கார்டவியா பாத் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. டியூட்டி பார்த்தா மாறி இருக்கு. ஸோ ராஜ்பாத் டெல்லி ரீநேம்ட் அஸ் கார்டவியா பாத் கிங்ஸ்வே டியூரிங் பிரிட்டிஷ் ரூல். ஓகேவா. ஸோ இது வந்து கிங்ஸ்வே வந்து பிரிட்டிஷ் ரூலாக இருக்கும் போது ராஜா பாதையாக வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டி ரூட்டாக மாறுது, ஒரு டியூட்டி பார்த்தா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ராஜாப்பெல்லாம் போகிற பாதையாக இருந்துச்சு. ஸோ இப்போ டியூட்டி பார்த்தா மாறுதுன்னு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ PM டு இனாக்ரேட் சென்ட்ரல் விஸ்டா ஆன் செப்டம்பர் 8. இது வந்து அடிஷ்னல் நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பெரிய நம்மளோட பார்லிமெண்ட் செட்டப் வந்து திரும்ப பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு பில்டிங் வருது, அதான் சென்ட்ரல் விஸ்டா. ஓகேவா. ஸோ அது வந்து செப்டம்பர் 18 வந்து இனாக்ரேட் பண்ணுறாரு நம்ம PM அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து அடிஷ்னலாக, ஸோ இது வந்து கண்டிப்பாக கொஸ்டினாக வரலாம். ராஜ்பாத் இஸ் ரீநேம்ட் அஸ் கார்டவியா பாத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேபாள் ஆர்மி மீட்டிங். ஓகேவா. ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் காட்மாண்டுவில் நடந்திருக்கு. ஸோ பிட்வீன் இந்தியன் ஆர்மி சீஃப் அண்ட் ஆல்சோ நேபாள் ஆர்மி ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட இந்தியன் ஆர்மி சீஃப் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அவங்களையும் வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இந்தியன் ஆர்மி சீஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மனோஜ் பாண்டே. அண்ட் நேபாள் ஆர்மி ஜென்ரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபுராம் சர்மா. ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டட் ஓவர் மைண்ட் ப்ரொடெக்டட் வெஹிக்கிள் அமாங் நான் லெத்தல் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் டு நேபாள். ஸோ சில எக்யூப்மெண்ட்ஸ் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லெத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாட் கேப்பபிள் டு கில். ஸோ அந்த வெப்பனை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து செத்துற மாட்டான். ஓகேவா. ஸோ அதனால் அது அந்த விதமான ஒரு வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நான் லெத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது கூட சேர்ந்து இந்த மாதிரி மைண்ட் ப்ரொடெக்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பெரிய விதமான ஒரு அட்டாக்குக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்டட் வெஹிக்கிளாக இருக்கும். அதான் மைண்ட் ப்ரொடெக்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம், நேபாளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரெங்தன் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ். ஓகேவா. ஸோ இதுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கே நடந்திருக்கு, நேபாள் காட்மாண்டு. ஓகே. சரி, on to next current affairs. நெக்ஸ்ட் நேஷ்னல் முடிஞ்சிடுச்சு, இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரிட்டனுக்கு வந்து இப்போ நியூ பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. ஓகேவா. இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போரிஸ் ஜான்சன் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஓகேவா. ஸோ இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிஸ் ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஷீ ஆல்சோ பிலாங்ஸ் டு சேம் பார்ட்டி, தட் இஸ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஓகேவா. ஸோ போரிஸ் ஜான்சன் ஆல்சோ த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஸோ வந்துட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அதிருப்தி நடந்ததுனால அவங்க வந்துட்டு இப்போ வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டு தட் வந்து லிஸ் ட்ரஸ் வந்துட்டு அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வந்துட்டு இருந்தவங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட நியூ பிஎம்மாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நேம் நோட் பண்ணிக்கோங்க, லிஸ் ட்ரஸ், அண்ட் ஷி பிலாங்ஸ் டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹோமியோபதி இன்டர்நேஷ்னல் ஹெல்த் சமிட். ஓகேவா. ஸோ ஹோமியோபதி இன்டர்நேஷ்னல் ஹெல்த் சமிட்டுங்கிறது இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து துபாயில் வந்துட்டு இருக்குது. அது வந்து இந்த சமிட் வந்து ஃபஸ்ட்டு இப்போ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ வந்துட்டு ஹோஸ்டட் பை துபாய், ஆர்கனைஸ்டு பை பர்னட் ஹோமியோபதி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ துபாய் கண்ட்ரி தான் ஹோஸ்ட் பண்ணுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சமிட், என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஹெல்த் சமிட் அபவுட் தி ஹோமியோபதி அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஓகேவா. ஸோ இருக்குது, இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, தட் இஸ் பர்னட் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா aimed to teach and promote a homeopathic system of medicine, medications and practice. ஓகேவா. ஸோ இதோட எய்ம் என்ன, மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோமியோபதி எடுத்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்காது கம்பேரிட்டிவ்லி டு இது நம்ம அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் இருக்குல்ல. ஸோ அது அப்புறம் மித்த மெடிசன்
யூஸ் பண்ணுறதுல வர சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இதில் இருக்காது. ஸோ அதனால் வந்து இதோட ஹோமியோபதிக் சிஸ்டமோட மெடிகேஷன் அண்ட் ப்ராக்டிஸை வந்துட்டு இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமிட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் துபாயில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு டாப் இந்தியன் ஹோமியோபதி டாக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரக் ஒபாமா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா, நம்மளுக்கு ஒபாமா தெரியாமல் இருக்காது. ஓகேவா? ஸோ வந்து இவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமி அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அமெரிக்கன் என்டர்டைன்மெண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு. ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எமி அவார்ட் ஃபார் ஹிஸ் நரேஷன் இன் நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி. சரியா, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் வந்துட்டு எல்லா விதமான நேஷ்னல் பார்க்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோட டைட்டில் வந்துட்டு அவர் கிரேட் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட டைட்டில். ஓகேவா? ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து நேஷ்னல் பார்க் அக்ராஸ் தி குளோப், எல்லா நேஷ்னல் பார்க் குளோப் ஃபுல்லாக இருக்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஹாஃப் த வே டு கெட் ஈகாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமி, கிராமி, ஆஸ்கார், டோனி அப்படிங்கிறதுலாம் வந்து அமெரிக்கன் என்டர்டைன்மெண்ட் அவார்ட்ஸில் வந்துட்டு பெரிய அவார்டு ஈகாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த அவார்ட்ஸில் வந்துட்டு இப்போ கிராமி அவார்ட்ஸ் வந்துட்டு 2 times பாரக் ஒபாமா வாங்கிட்டாரு. எமி அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வாங்கினானா ஈகாட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எதுக்காக வாங்கினாருங்கிறது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அவர் கிரேட் நேஷனல் பார்க், பிகாஸ் ஆல் ஓவர் தி குளோப் தான் வந்து கவர் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக வந்து நம்ம நோட் பண்ணோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸ். ஸோ ஸ்டேட் நியூஸில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம் துரைசாமி வந்து இப்போ ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முனீஷ்வர் நாத் பந்தாரி. ஸோ February 10 வந்துட்டு அவர் அப்பாயின்மெண்ட் ஆனாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் as a சீஃப் ஜஸ்டிஸ் ஃபார் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ நெக்ஸ்ட் டு தட் இப்போ வந்து அவரோட சூப்பர் ஆனிவேஷன் நடக்கிறதுனால, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறதுனால நெக்ஸ்ட் டு தட் வந்துட்டு இப்போ ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இப்போ யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் துரைசாமி வந்துட்டு வராரு. ஸோ ஃபார் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 13 பிகாஸ் September 12 தான் அவர் சூப்பர் ஆனிவேஷன் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்து ஆக்டிங்காக இப்போ இருக்கார். ஸோ ஃபர்தராக வேணும்னா வந்துட்டு அவரோட டைம் பீரியட் டென்யூர் முடிகிற வரைக்கும் வந்துட்டு தட் இஸ் அவர் ரிட்டையர்மெண்ட் முடிகிற வரைக்கும் அவர் வந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து போஷான் அபியான் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ போஷான் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். போஷான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஓவர் ஆர்க்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு போஷான் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னது? பிரைம் மினிஸ்டர் ஓவர் ஆர்க்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது தான் போஷான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து எப்படின்னா டக்குன்னு எடுத்தோன்னா வந்து அதான் அந்த போஷான்னாலே அந்த போஷாக்கு இப்படிலாம் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி போஷான். ஓகே, ஸோ அபியான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேம்பைன். ஓகே, ஸ்கீம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிதி ஆயோக், அது நம்மளுக்கு தெரியும், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ 4th ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஆன் போஷான் அபியான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் 2020 வந்துட்டு நடந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுலேருந்து இப்போ பார்க்குறப்ப எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு 3 states வந்துட்டு ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குஜராத், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st January 2015. ஸோ இந்த ஸ்கீம், இந்த அபியான் போஷன் அபியான் எப்போ எஸ்டாப்ளிஷ்னா 1st Jan 2015. ஸோ இதில் வந்து கரெக்ட் நியூஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 states வந்து டாப் ரேங்க்ல இருக்குது அப்படிங்கிறதான். பட் வந்து இங்கே விட்டாச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் திரிபுரா. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் திரிபுரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பயோ வில்லேஜ் இன் இந்தியாவை வந்துட்டு கொண்டு வரதுக்கு ஒர்க்கிங் ஹார்ட். ஓகேவா? ஸோ அப்படி தான் பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் செட்டிங் அப் த ஃபர்ஸ்ட் வில்லேஜ் இன் இந்தியா, பயோ வில்லேஜ் இன் இந்தியா. ஸோ பயோ வில்லேஜ்னால் வந்து ஃபுல்லாக நேச்சராக இருக்க மாதிரி நேச்சுரல் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இருக்கக்கூடியதான் ஒரு பயோ வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார்? திரிபுரா கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க இன் இந்தியா. Okay, so across 10 villages to modify the lifestyle and livelihood of over
1000 marginalized people ஓகேவா. ஸோ 1000 marginalized people இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் எடுத்து அவங்களுக்கான லைஃப் ஸ்டைல் அண்ட் லைவ்லிஹுட் ஃபுல்லாகவே ஒரு நேச்சுரல் டெக்னாலஜியை அடாப்ஷன் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய வகையில் அவங்க ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வித் த ஹெல்ப் அண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் கொலாபரேஷன் வித் இன்டர்நேஷ்னல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. ஸோ ஃபார் அடாப்டிங் நேச்சுரல் பேஸ்டு டெக்னாலஜி பை டைரக்டரேட் ஆஃப் பயோடெக்னாலஜி அதுவும் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வந்து இந்த மாதிரி ஒரு பயோ வில்லேஜ் இன் இந்தியா வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கும்னா திரிபுரா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க இப்போ ப்ரியராக அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த ஸ்கீம் ஓகேவா. ஸோ அதனால தான் பார்க்குறோம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு GM அரவிந்த் சிதம்பரம் ஓகேவா. ஸோ இவர் வந்துட்டு ஒரு இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் ஓகே. ஸோ வின்ஸ் 22nd துபாய் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் 2022 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரக்னானந்தா தெரியும், அப்புறம் வந்து அர்ஜுன் எரிகேசி தெரியும். ஸோ இவங்க எல்லாமே ஹோலாக வந்துட்டு இங்கே விளையாண்டுருக்காங்க துபாய் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் 2022 ஓகேவா. ஸோ இது எப்போ ஃபஸ்ட்டு இந்த டோர்னமெண்ட் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்டு ஃபஸ்ட்டு 1999 தான் ஃபஸ்ட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ நடக்கிற இந்த 2020 எடிசன் வந்துட்டு துபாய் UAE ஃப்ரம் August 26 to September 5 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ அதில் நம்மளோட இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் அரவிந்த் சிதம்பரம் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ 7 Indians are in top 10 பொசிஷன்ஸ் ஓகேவா. ஸோ டாப் 10 பொசிஷன்ஸில் 7 இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் செகண்ட் ஸ்பாட்டில் வந்துட்டு ஷேரிங் வித் 5 members பிரக்னானந்தா இருக்காரு. அண்ட் ஆல்சோ 7th பிளேஸில் வந்துட்டு அர்ஜுன் எரிகேசி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டாப் 10ல் வந்துட்டு 7 பொசிஷன் வந்து இந்தியா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு எப்படியோ ஷேர் பண்ணாலும் நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து அரவிந்த் சிதம்பரம் ஓகேவா. சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் பைசைக்கிள் வேர்ல்ட் கப். ஸோ மவுண்டைன் பைசைக்கிள் வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஓகேவா. பட் நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறது எங்கே அப்படின்னா லே இன் லடாக்கில் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு UCI MTB எலிமினேட்டட் வேர்ல்டு கப் இன் இந்தியா ஓகேவா. ஸோ இதுதான் UCI MTB எலிமினேட்டட் வேர்ல்டு கப் அப்படிங்கிறதா நடக்கிறது. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இன்டர்நேஷ்னலி நடக்கும். ஸோ அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் சைக்கிளிஸ்டே இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எப்போ இது வந்து ஸ்டார்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1989 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு UCIக்கு ஃபுல் ஃபார்ம். MTBனா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோட்டார் பைக் இல்லைனா மோட்டார் பைசைக்கிள் அப்படிங்கிறதா வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த வேர்ல்டு கப் இந்தியாவில் இப்போ வந்து லே இன் லடாக்கில் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் எவர் இந்த மாதிரி வந்து இந்தியாவில் நடக்குது. அது அப்படின்னு கொஷின் கேட்டால் கூட நீங்கள் லே இன் லடாக்னு ஆன்சர் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் யார் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இன்டர்நேஷ்னல்ஸ் அப்புறம் 55 நேஷ்னல்ஸ் அண்ட் ஆல்சோ லோக்கல் சைக்கிளிஸ்ட் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு கலந்துக்கிறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த நியூ PM ஆஃப் UK. ஸோ யூகேவோட நியூ PM யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன்சர் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EGOT மீன்ஸ். ஸோ EGOTனா நான் சொன்னேன் வந்து அமெரிக்கன் என்டர்டைன்மெண்ட் அவார்ட்ஸ் ஓகேவா. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அவார்ட்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணிவிடுங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் இஸ் பேலி டிஸ்ட்ரிக்ட் சிச்சுவேட்டட். சரியா சிச்சுவேட்டட் எங்கே வந்து பேலிஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேட்டு சொல்லிவிடுங்க. ஸோ போஷான் ஃபுல் ஃபார்ம் என்ன, நான் போஷான் ஃபுல் ஃபார்ம் சொன்னேன். ஸோ அது என்னன்னு சொல்லிவிடுங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து ராஜ்பாத் ரீநேம்ட் ஆஸ் வாட். ஸோ ராஜ்பாத் இப்போ என்னவா ரீநேம் ஆயிருக்கு. ஸோ இந்த 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க சரியா. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் விஷஸ் ஓகே. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.